ஒரு 5 year old கிட்னால ரொம்ப ஈஸியா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேச முடியுது. ஸ்டேஜ்ல ஃபியர் இல்லாம அவங்களோட தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. இன்னும் ஏன் என்னால மட்டும் இங்கிலீஷ்ல பேச முடியல? அதுவும் எனக்கு பேச ஆரம்பிச்சாலே ஏன் அவ்வளோ நர்வஸ்னஸ் வருது? ஸ்டேஜ் போனாலே நான் பயத்துல ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுறேன். என் மைண்ட்ல எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஏன்? எப்படி அவங்களால மட்டும் அவ்வளவு ஃப்ளூவெண்டாவும் கான்பிடென்டாவும் பேச முடியுது? ஏன் என்னால மட்டும் பேச முடியல? இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோல we are going to see very clearly. Let's see. First, நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மிஸ்டேக்ஸ் வராம உங்களால கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும். என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்னு தெரியுமா? நீங்க இங்கிலீஷ்ல பேசணும்னா திங்க் பண்ணா போதும், தமிழ்ல பேசுற மாதிரி. ஆனா ஓவர் திங்க் பண்றீங்க. என்ன தெரியுமா ஓவர் திங்க் பண்றீங்க? நான் கரெக்டா பேசுறேன்னா, நான் மிஸ்டேக்ஸ் பண்ணிருவேனா, நான் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணாதான் அது கரெக்டா இருக்குமா, இல்ல நான் மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டா இவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா, நான் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டா இவங்க என்ன பார்த்து சிரிச்சிருவாங்களா, இந்த மாதிரி நெகட்டிவா மட்டுமே திங்க் பண்றீங்க. சோ இட் இஸ் பிகமிங் அஸ் ஓவர் திங்கிங். திங்க் பண்ணி ஆன்சர் கொடுத்தா போதும் கேக்குற கொஸ்டினுக்கு. ஒரு ஸ்டேஜ்ல போய் உங்களோட தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணா போதும். இப்ப அன்வான்டா நெகட்டிவான தாட்ஸ் வருது இல்லையா, அதுதான் ஓவர் திங்கிங். அந்த ஓவர் திங்கிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்து டிரான்ஸ்லேட் பண்றது. தமிழ்ல யோசிச்சுட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்றீங்க. இதை நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டே இருக்க உங்களால கண்டிப்பா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேசவே முடியாது. ஒரு கொஸ்டின் கேக்குறாங்களா, உடனே இங்கிலீஷ்லயே யோசிச்சு இங்கிலீஷ்லயே ஆன்சர் கொடுத்து பழகுங்க. நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போதும் அந்த தாட்ஸ் எல்லாம் கேதர் பண்றது இங்கிலீஷ்லயே கேதர் பண்ண கத்துக்கோங்க. சோ அப்பதான் உங்களால கண்டிப்பா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேச முடியும். ஸ்பீக் ஸ்லோலி. இப்போ அந்த ப்ராசஸ் பண்றீங்கல்ல டிரான்ஸ்லேஷன், சோ அந்த டிரான்ஸ்லேஷன் பண்றதுனால, தமிழ்ல யோசிச்சு நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதுனால, டிரான்ஸ்லேட் பண்றதுனாலயே மெயினா டைம் அதிகமா எடுத்துக்கிறீங்க. அந்த டைம் எடுக்கும்போது ஆன்சர் ரொம்ப ஸ்லோவா வருது. So that is the reason why it is breaking your confidence. ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டா இமீடியட்டா ஆன்சர் பண்ணணும்ல. சோ ரொம்ப டைம் எடுத்து ஆன்சர் பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் அந்த இடத்துல உடஞ்சு போயிடும். So you should stop speaking very slowly. Next, நீங்க நம்புற ஒரு விஷயம் அதுதான் உங்க லைஃபையே மாத்த போகுது. Let's see that at last. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இல்லையா? What are the problems? First, ஓவர் திங்க் பண்றீங்க. அடுத்த ப்ராப்ளம் டிரான்ஸ்லேட் பண்றீங்க. அதனாலயே ஸ்லோவா பேசுறீங்க. இதுக்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா? இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஓவர் பண்றதுக்கு, ஓவர் கம் பண்ண என்ன பண்ணணும்? லெட்ஸ் see that. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்பீக் சிம்பிள் சென்டென்சஸ். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க இங்கிலீஷ். If someone asks you a question, give answer immediately. Try to make it as short as possible. Need not make it long at all. ஷார்ட்டான ஆன்சர்ஸ் தான் எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் பண்ணுவாங்க. நீங்க லாங்கா ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது தே ஃபீல் வெரி போர்ட். சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு டைம் எடுக்கிறதுக்கான ரீசனே நீங்க லாங்கான சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்றதுதான். ஸோ சிம்பிளான சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா டைமும் எடுக்காது. ஸோ யூஸ் சிம்பிள் சென்டென்சஸ். நெக்ஸ்ட், ஸ்ட்ராங்கான வாய்ஸ். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், ஈவன் தோ ஐம் யூசிங் மைக். இப்ப வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வால்யூம் எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் பண்ணி கேட்பீங்க. இல்லைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு மூவ் ஆன் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களால ஃபோக்கஸ்டா லிசன் பண்ண முடியாது. சோ உங்களோட வாய்ஸ்ல ஹை பிச் வாய்ஸ் எதுவோ அதை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க, எஸ்பெஷலி when it comes to English. And finally, smile. இப்போ ஒருத்தங்க கிட்ட நான் பேசும்போது நர்வஸா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெசிபிக்கா நீங்க இங்கிலீஷ்ல பேசும்போது ஏதோ ஒரு வேர்டு தெரியல, ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியல. இப்ப அவங்க கிராஸ் கொஸ்டின் கேட்டோம்னா உடனே கோவம் வந்துடும். இது அவங்களுக்கு புரியலன்னு மேபி கேட்டிருப்பாங்க, நீங்க இல்ல அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டாங்களோன்னு நினைச்சிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ வார்ம் ஸ்மைல். நீங்க அந்த வார்ம் ஸ்மைலோட பேசும்போது தான் இட் சேஸ் தட் யூ ஆர் அ கான்ஃபிடென்ட் பர்சன். ஸோ அப்பதான் நீங்க அப்ரோச்சபிளா இருப்பீங்க. உங்ககிட்ட அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு, உங்ககிட்ட அப்ரோச் பண்றதுக்கு பயப்பட மாட்டாங்க. சோ நீங்க நர்வஸா இருக்கிறதுனாலதான் உங்க ஃபேஸ்ல அந்த பயம் அப்படியே தெரியும். சோ ஸ்மைலோட பேசும்போது அந்த நர்வஸ்னஸ் தானா உங்களை விட்டு போயிடும். அண்ட் ஃபைனலி, உங்களோட தாட் ப்ராசஸ் இருக்குல்ல,
நான் நினைக்கிறேன் இதனால பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, ஸ்டாப் இட். நினைக்காதீங்க. நிஜமாலுமே உங்களால பண்ண முடியும்னு நம்புங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புங்க. பிகாஸ் யூ ஆர் ரியலி கேப்பபிள் ஆஃப் திஸ். ஐம் நாட் ஜஸ்ட் சேயிங், தட் இஸ் த ட்ரூத். நீங்க உங்களை நம்பி பேச ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா பேசலாம். ஸ்மைலோட பேசுங்க. சிம்பிளான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசுங்க. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி தான். காம்ப்ளிகேட் பண்ண வேண்டியதான நீடே கிடையாது. அண்ட் இன்னைக்கான டாஸ்க் என்னன்னு பாத்துடலாமா? இது 3 டாஸ்கே நீங்க பண்ணிட்டு வந்து சொல்லுங்க இவ்வளோ ஈஸியா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட், ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மிரர். கண்ணாடி முன்னாடி பேசும்போதுதான் நம்ம இதுக்கா பயந்தோம், எவ்வளவு நல்லா பேசுறோம்னு உங்களை பத்தியே தெரியும். செகண்ட், யூஸ் லவுட் வாய்ஸ். இப்போ நீங்க கண்ணாடி முன்னாடி பேசும்போதும் சரி, இதுல உங்க வாய்ஸே நீங்க ரெக்கார்ட் பண்ணி கேட்டாலும் சரி, அப்போ உங்களோட ஹை பிச் வாய்ஸ்ல பேசுங்க. மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் தெளிவா தெரியும். அது மட்டும் இல்லாம லவுடா பேசும்போது இவ்வளவு நல்லா எனக்கு பேச தெரியுமானோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அண்ட் ஃபைனலி, பிராக்டிஸ் டெய்லி. டெய்லியும் இந்த 2 ஸ்டெப்ஸையும் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. கண்ணாடி முன்னாடி பேசி பழகுங்க. அடுத்து உங்களோட லவுட் வாய்ஸ் யூஸ் பண்ணுங்க. சிம்பிளான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண கத்துக்கோங்க. டஃப்பான சென்டென்ஸே தேவையில்லை. சோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா 1 வீக் லைவ் கம்யூனிகேஷன் ட்ரைனிங் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் நான் ஆட் பண்ணிருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் தட், make sure you click on the link that is given on the description and also on the pinned comment. So we'll meet you there. Bye. We'll meet you there on the live communication training.